வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு இந்த சேனல்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு முதல் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். ஏன் நம்ம இந்த செவ்வாய் பெயர்ச்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல அதாவது 16ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சம் பெற போறார். கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த கோச்சார தன்மையினால இருக்கக்கூடிய அந்த ராசி, ஒவ்வொரு ராசி என்பவர்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாதிரியாக நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெருப்பு கிரகம். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப செவ்வாய் யார் யாருக்கெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்துல ரொம்ப வலிமையா இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் கோவத்தினால சில தொந்தரவுகள்லாம் அதிகமா வரும். அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மரியாதை, சுயமரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த செவ்வாய் மகர ராசியிலேயே இருக்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல என்னென்ன மாதிரியான ஒரு தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த செவ்வாயினுடைய பார்வை அப்படின்ற போது 4ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு உண்டான முதல் ராசியை மேஷ ராசியை பார்க்கிறார். அடுத்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த கடக ராசியை பார்க்கிறார். 5ஆம் இடமான அந்த சிம்ம ராசியை பார்க்கிறார். இந்த மாதிரியான அந்த பார்வையினால ஏற்படக்கூடிய ஒரு நன்மை தீமைகளை பத்தியும் நம்ம இந்த பதிவுல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள், காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். எப்போதுமே கன்னிராசி என்பர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறோம்னு நினைச்சு சில இடத்துல பாத்தீங்கன்னா கோட்டையை விட்டுருவாங்க. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல ஏமாறிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சில பேரினுடைய பேச்சுக்களை நம்பி அவர்கள் சொல்றது எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரியாக ஏமாறக்கூடிய சில நபர்களும் இந்த கன்னிராசி என்பர்கள் தான். அதிகப்படியான குடும்பத்திற்காக கடன்களை வாங்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் தான். குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், குடும்பத்துல எல்லாரும் நல்ல வளர்ச்சியோட இருக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே ஒரு அதிகப்படியாக கடனுக்குண்டான ஒரு வாழ்க்கையை தேடுபவர்களும் இந்த கன்னிராசி என்பர்கள் தான். அதிகப்படியா கிரெடிட் கார்டு யார் யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் தான் மேக்சிமம் நம்பர்ஸ் இருப்பாங்க. அவர்கள் தான் இந்த கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள். எல்லாத்துக்கும் ஒரு இஎம்ஐ போடு, கடன் வாங்குறதா இருந்தா லோன், ஹோம் லோன் போடணும், அடுத்து பர்சனல் லோன், என்னென்ன லோன்ஸ் எல்லாம் சொசைட்டில அவைலபிளோ அது எல்லாத்தையுமே வாங்கி அனுபவிப்பவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் தான். இது எல்லாத்தையுமே இவர்களுக்காக செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் மேக்சிமம் தன்னுடைய நண்பர்களுக்காக பயன்படுபவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மை எப்படி இருக்க போகுது? 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம், ஒரு நல்ல ஒரு குலதெய்வ ஆசிர்வாதம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த இடத்துல செவ்வாய் உச்சம் பெறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக கடுமையான தவங்கள், அதாவது நான் ஒரு 45 நாள் விரதம் இருந்து சில விஷயங்களை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணம். எனக்கு முருகன் மேல ரொம்ப பக்தி ஜாஸ்தி, இந்த 45 நாட்கள் நானு விரதம் இருந்து அதை நானு வரமா கேட்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் செய்யலாம். அந்த மாதிரியாக அந்த செவ்வாய் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும் போது இந்த மாதிரியாக தெய்வ அனுக்கிரகம் அப்படின்றது மிக அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைகள்னால நிறைய ஒரு வளர்ச்சிகள், உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். வேலை இல்லாத குழந்தைகளுக்கு கூட இப்ப வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுல படிச்சு வீசா, ஸ்டூடெண்ட் வீசால போய் படிக்க போனா என்ன வேலை கிடைக்கல, அங்க நாங்க தான் அவங்களுக்கு
செலவுக்கு பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். இங்க 80 லட்சத்துக்கு கடன் வாங்கியிருக்கோம். அவங்களுக்காக கடன் வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரியாகலாம் குழந்தைகள் ரீதியாக எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையுமே அந்த குழந்தைகள் சீர் செய்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. என்ன இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாயாகப்பட்டவர் அஷ்டமாதிபதி. அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதனால அந்த அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒண்ணும் பிரச்சனையை கொடுக்காது. பக்கத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப குடைச்சலை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இந்த விஷயம்தான் செய்யணும், எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஆடம்பர விஷயங்கள் வேணும், எனக்கு பெரிய அளவுல பைக் வேணும், எனக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணும், இப்படி அந்த காசை கண்ணா பின்னான்னு செலவு செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களினுடைய குழந்தைகளினுடைய தன்மை இந்த 45 நாட்களுக்கு இருக்க போது. வேலை விடக்கூடிய ஒரு தருணம் இந்த கன்னிராசி என்பர்கள் முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30 வயதை கடந்தவர்களுக்கு அவர்களினுடைய வேலையில ரொம்ப ப்ரெஷர் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏற்கனவே ப்ரெஷர்ல தான் மேடம் இருக்கிறோம். எல்லார் வேலையும் நாங்க தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய உயரதிகாரிகள் எங்களுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. யார் யாரெல்லாம் பெஞ்ச தேய்ச்சிட்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உயரதிகாரிகள் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. நான் காலையில போனேன்னா நைட் 8, 8:30 வரைக்கும் உட்கார்ந்து வேலை பார்க்கறேன். நீ கடைசி வேலையே செய்யல அப்படின்ற மாதிரியாக சொல்லிடுறாங்க. ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, நான் வேலையை விட்டுறலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த காலகட்டம் வேலையை விட்டுருவீங்க. செவ்வாய் உச்சமா இருக்கிறாரு. கோபத்தின் உச்சத்திற்கே போய் அந்த இடத்துல வேலையை விடக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் இருக்கு. அப்போ எங்களுக்கு வேலையை விட்டா வேற வேலை கண்டிப்பா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கிடைக்கும். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறார், 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதனால வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அடுத்த ஒரு வேலை அமைப்புகளும் ஒரு வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. அதனால வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஒரு வேலையை வாங்கிட்டு விடுறது நல்லது. ஒரு கோபப்பட்டு அந்த இடத்துல ஒரு டெர்மினேட் ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு இருந்தா கூட நீங்களே ஆட்டோமேட்டிக்காக நான் ரிசைன் பண்றேன் அப்படின்ற மாதிரியாக 3 மாசம் நோட்டீஸ் கொடுங்க. கண்டிப்பாக அந்த வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி அன்பர்கள் அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப போல்டா முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம். எனக்கு இந்த திருமணம் தான் வேணும் அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பத்தார்கிட்ட ரொம்ப அதிகப்படியாக ஒரு பிடிவாதமாக இருந்து சில முயற்சிகள்லாம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். காதல்ல இப்பதான் நான் உள்ள நுழைஞ்சிருக்கிறேன், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுல எல்லாம் சின்ன ஒரு விரிசல்கள், நெருடல்கள், மன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அமைப்புல இருக்க போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய தொழில்ல ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை செய்யணும் விருப்பப்பட்டாலும் அதுல மூலதனம் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது. அந்த மூலதனத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் கொஞ்சம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு டைம் தான். கடன் வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்கி அதற்குண்டான சில முயற்சிகள், கடின உழைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அடுத்து அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல ஒரு படிப்புல நிறைய ஒரு உத்வேகமான முயற்சிகள், நல்ல வளர்ச்சிகள், உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு பயணங்களாக இருக்க போது. அடுத்து விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த விளையாட்டு துறையில நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த 45 நாட்கள்ல சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது, பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு தருணம். அடுத்து அந்த பூர்வீக சொத்துக்கள்னால கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு 45 நாட்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா உங்களுடைய குடும்பம் சார்ந்த முடிவுகள்ல எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த அந்த முடிவுகள் எடுக்கும் போது சில தவறான முடிவுகளும் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால
அதனால பெண்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக நான் நல்லது செய்றேன் அப்படின்னு போய் நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா, அது கெட்டத்துல போய் முடியறதுக்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு. அதனால கன்னிராசி பெண்கள் உங்களுடைய டிசிஷன்ஸ நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. இது நல்லதா? கெட்டதா? இதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரியாக நீங்க அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை பெற்றுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு நாட்பட்ட வியாதிகளில் இருந்தெல்லாம் நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆன்மீக ரீதியான சில மாற்றங்கள்னால அந்த வியாதி தொந்தரவுகள் அப்படின்றது குறைவதற்குண்டான ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க சில பேருக்கு செவ்வாய் இந்த மகர ராசியிலேயே உங்களுடைய ஜாதகத்துல உச்சமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.